உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஆயுத எழுத்துக்கள் 1. அ, அம்மி. அம்மிக்கல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? அந்த காலத்தில் அம்மிக்கல்லை வச்சு தான் வீட்டுக்கு தேவையான மசாலாலாம் அரைப்பாங்க. ஆ, ஆடை. ஆடைனா ட்ரெஸ். இங்கே விதவிதமாக ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆடை. இ, இட்லி. இட்லி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? காலையில் அம்மா ரொம்ப பாசமாக செஞ்சு கொடுப்பாங்க தானே. இட்லி அரிசி மாவு வச்சு வெள்ளையாக செய்வாங்க. ஈசல். ஈசல் ரொம்ப சாஃப்டான பூச்சி. இது பார்க்குறதுக்கு நம்ம தட்டா மாதிரி இருக்கும். உப்பு. உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடவே முடியாது. நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். உப்பு. ஊர்தி. ஊர்தியை ஆம்புலன்ஸ் தான் ஊர்தின்னு சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் வரும்போது நம்ம வழி விடணும். எரிமலை. நம்ம வாழ்கிற நாட்டில் எரிமலையே இருக்காது. ஆனால் ஜப்பானில் தான் எரிமலை அதிகம். அது எப்போ வெடித்து செதறணும்னு யாருக்குமே தெரியாது. எரிமலையிலேருந்து நெருப்பு குழம்புகள் அதிகமாக வரும். ஏரி. ஏரியில் தான் இப்போ நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. ஏரிங்கிறது பார்க்குறதுக்கு சின்ன குளம் மாதிரி இருக்கும். ஏரியில் நிறைய மீன்கள் உயிரினங்கள் வாழுது. ஐந்து. நம்ம கையில் 5 விரல்கள் இருக்கிறது. ஒத்தாசை. ஒத்தாசைனா ஹெல்ப் பண்ணுறது. நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கணும். கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஒத்தாசை. ஓணான். ஓணான் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கலர் கலராக இருக்கும். ஓணான் மரத்தில் வாழும். ஓணான் பூச்சிகளை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். ஔவையார். ஔவையார் பாட்டிக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். ஔவையார் தான் ஆத்திச்சூடி எழுதினாங்க. எக்குவால். எக்குவால்னா இரும்பு கத்தி. இரும்பு கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும். எக்குவாலை வச்சு ராஜாக்கள் சண்டை போட்டாங்க. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 வீடியோவும் கீழே இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திக்கலாம். பாய்.